வணக்கம். என் பேர் ஆயிஷா. உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கேன். இவங்க 2 பேரும் வந்துட்டு என்னோட கிளைண்ட்டு. இவங்க பேர் வந்துட்டு தேவிக்கம்மா, இவங்க வந்துட்டு கோவிந்தம்மாள். இவங்களுக்கு ஒரு 86 வயசு இருக்கும், இவங்களுக்கு ஒரு 52 வயசு இருக்கும். இவங்க வந்து அம்பத்தூர் பான் நகரில் இருக்காங்க, புதூரில் இருக்காங்க. சரிங்களா? இவங்க வந்து ஒரு 25 வருஷமாக அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க, அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அது அவங்களோட சொந்த வீடு தான். சுமார் வந்து 15 லட்சத்துலேருந்து ஒரு 17 லட்சம் வரைக்கும் அந்த வீடு ஒரு வேல்யூ. அவங்க வீட்டில் இருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் வந்து யூசுஃப்ன்ற ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, லேண்ட் கிராபிங்கில் இவங்களோட சண்டைக்கு போகிறாரு. அந்த இடத்த வந்து அபகரிச்சுக்கணும் அப்படின்ற மோட்டிவில் இவங்க கிட்ட வந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுறது. அதாவது இவங்க வயசானவங்க, இவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, இது வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் அம்மா கூடயே இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது துணைக்கு யாரும் இல்லை, எந்த ஒரு கேப்பாருக்கு யாரும் இல்லைன்றதுனால அவங்கள எப்போ பார்த்தாலும் மிரட்டுறது, ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரியே வந்துட்டு இருந்துச்சு ரீசெண்ட் டேஸில். இது எப்படி போய் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு அடிதடி சண்டையாக முடிஞ்சிருச்சு. இவங்க வந்து வயசானம்மா, இவங்க வந்து வேலைக்கு போயிருக்காங்க, இவங்க வயசானவங்க வீட்டு வாசலில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஏதோ பள்ளம் நோண்டிருக்காங்க போல, அவங்க வீட்டுக்கும் இவங்க வீட்டுக்கு இடையில. அந்த பள்ளம் நோண்டது ஏன் நோண்டின அப்படின்னு இவங்க கேட்க போக அது ஒரு வாய் தகராறு ஆகி இவங்களை தள்ளி விட்டுருக்காங்க. தள்ளி விட்டதுல இவங்களுக்கு ஃப்ராக்சரு, உடம்புல நிறைய அடிலாம் பட்டு இவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து அந்த அந்த இஷ்யூஸ்க்கு அடுத்து திருப்பியும் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பியும் ஒரு பிரச்சனை இல்லை, இந்த அம்மாவை வந்து அடித்து இந்த மாதிரி ஆக்கியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஆக்கியிருக்காங்க. இவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏஆர் போட்டிருக்கு. ஏஆருக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. ஏஆருக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. இவங்க போய் தனியாக கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்குமே எந்த ஒரு ரிப்ளையுமே கிடையாது ஸ்டேஷன் சைட்லேருந்து. T1 அம்பத்தூர் ஸ்டேஷன். சரிங்களா? அப்புறம் இவங்க கொஞ்ச நாளாக இருக்காங்க வீட்டில். அவங்க திருப்பியும் ப்ராப்ளம், யூசுஃப்ன்றவர் இவங்க கிட்ட ப்ராப்ளம்க்கு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ளே சண்டைகள் போயிட்டு தான் இருக்குது. இவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஹியூமன் ரைட்ஸ்க்கு போகலாம், நியாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தது மூலமா போகிறாங்க. ஹியூமன் ரைட்ஸ்க்கு போகிறது இவங்க தெரிஞ்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆப்போசிட் பார்ட்டி போலீஸோடு சேர்ந்துட்டு, அதாவது போலீஸ் வந்து முழுக்க முழுக்க யூசுஃப்ன்றவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, பேக் சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ண, ஏன்னா இவங்களுக்கு மெயினான மோட்டிவ் எல்லாருக்குமே என்னென்னா அந்த லேண்டு தான், அந்த இடம் தான். சரிங்களா? ஏன்னா இவங்களுக்கு அடுத்து யாரும் வாரிசு இல்லை அப்படின்றதுனால. ஸோ அந்த போலீஸோட ஹெல்ப் மூலிமா இவங்களை வந்து எங்கேயுமே, அதாவது கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கவோ, ஹியூமன் ரைட்ஸில் போலீஸ் வந்து எங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கவோ, எதுக்குமே வந்து இவங்களை போக விடாமல் எல்லாத்துக்கும் தடுத்துருக்குறாங்க. சரிங்களா? யார் தடுத்துருக்கா அப்படின்னா இன்ஸ்பெக்டர் தில்லி பாபு, அம்பத்தூரில். இவங்க எல்லாத்தையும் பிரச்சனையிலையும் கிராஸ் பண்ணி வராங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போகும்போது போலீஸ்க்கு மூலியமாக இவங்களுக்கு வந்து த்ரெட்டனிங் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடிக்கிறாங்க, எங்களை வந்து லேடி போலீஸ் அடிக்கிறாங்க, எங்களை வந்து ஒரு மரியாதையாகவே நடத்த மாட்டேங்கிறாங்க. கம்ப்ளைண்ட்டுக்குன்னு போனால் எங்களை கிண்டல் கேலி பண்ணிவிட்டு எங்களை வெளியே வந்து விட்டுடுறாங்க. வெளியே வாங்க, நீங்கள் வந்து நாளைக்கு வாங்க, அந்த மாதிரி வாங்க, ஒரு டைம் கேப்ஸ் சொல்லிட்டு இவங்களை வர சொல்லிட்டு அந்த கேஸை வந்து ஒரு விஷயமாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த அம்மா வந்து அடிச்சிருக்காங்க இல்லையா, அதை போய் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லும் போது இன்ஸ்பெக்டர் வந்து சிரிச்சிருக்காரு. சிரிச்சுட்டே பதில் சொல்றாரு, அடிக்க தானே செஞ்சாங்க, ஒன்றும் ஆகலைல்ல, உயிருக்கு எதுவும் பாதிப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கேலியா, அதை கேலி கிண்டலாக செஞ்சுட்டு இவங்க வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் அது பரவாயில்ல, ஏன்னா சார் இவ்வளோ பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு, அவங்க மன ரீதியாக ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. எந்த ஒரு இதுக்குமே போலீஸ் வந்து ஆக்ஷனே எடுக்கல. அதுதான் வந்து அலிகேஷன் மெயினாகவே. போலீஸ் வந்து இதுக்கு அவங்களுக்கு உடந்தையாக இருந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு சொல்லி ஏஆருக்கு வந்திருக்கு சார். ஏஆர்னா நார்மலாகவே ஏஆர் ரிப்போர்ட் வந்து ஒரு போலீஸ் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், கூப்பிடணும், விசாரிக்கணும். இது வரைக்கும் இவங்க மட்டும்தான் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்களே தவிர அந்த யூசுஃப்ன்ற அந்த சைடில் அந்த பார்ட்டி யாருமே ஸ்டேஷனுக்கு வந்தது கிடையாது. இது ஒரு இஷ்யூவாகவே யாருமே எடுக்கல, கன்சிடரேஷனே இல்லை. எஃப்ஐஆர் போடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து எஃப்ஐஆர் நாங்கள் போடுறோம், ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லி இவங்களை அமுச்சு விட்டுறது. ஆனால் எஃப்ஐஆரும் போடலை, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இவங்களை எது பண்ணாலும் இவங்க அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க இதெல்லாம் செய்கிறாங்களேன்றதுக்காக, இவங்களை பிளாக் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேருமே வந்து மென்டலி சிக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் போலீஸோட உதவியில் போய் ஜாயின் பண்ணி விட்டுடுறாங்க. சேர்ந்துட்டு அது அந்த 1.5 மாதம் கழித்து திருப்பியும் வராங்க, திருப்பியும் போராடுறாங்க. அவங்க திருப்பி வந்ததுக்கு அப்புறமா யூசுஃப்ன்றவர் என்ன பண்றாங்க, இவங்க வீட்டு வாசலில் நிற்கும் போது கல்லு தூக்கி இவங்க மேலே அடிக்கிற, அதுக்கு எல்லாமே இவங்க கிட்ட வீடியோ இருக்கு. ஆக்சுவலி இந்த வீடியோ இருக்கு இல்லை சார், இதுக்கு முன்னாடி இவங்க அந்த ஃபிசிக்கலி மென்டலாக அஃபெக்ட் ஆகிருந்திருக்காங்க, அதுக்கு ஏஆர் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது முன்னாடி வீடியோ எடுத்து வச்சுருந்துருக்குறாங்க இவங்களோட மொபைலில். அந்த மொபைலில் போலீஸ் வாங்கி வச்சுட்டு தரேன்னு சொல்லி எத்தனை நாள் கழிச்சு கொடுத்தாங்க, இல்லை கொடுக்குறேன்னு சொன்னது வந்து ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க போல. கொடுக்காம இவங்க அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து போயிருக்காங்க இல்லையா, ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வரும்போது அவங்க ஃபோனை கொடுக்காம வேற யாரோட ஃபோனையோ கொடுத்துருக்காங்க ஸ்டேஷன்ல இருந்து. இவங்க ஃபோனும் இல்லாமல் அவங்க கான்டாக்ட் யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணுறாங்களோ இவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் போயிடுச்சு.
அவங்க என்ன சொல்றதா, இந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ வீட்டு வேலை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. வீட்டு வேலை செஞ்சு தான் இவங்களையும் பார்த்துக்கிறாங்க, அவங்களையும் பார்த்துக்கிறாங்க. அந்த வீட்டில் தனியாக 2 லேடிஸ் இருக்காங்க. எந்த ஒரு சேஃப்டியும் இல்லை. போலீஸ் தான் ஆக்சுவலி வந்து லேடிஸ்க்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். அந்த போலீஸே வந்துட்டு சப்போர்ட்டாக இல்லாமல் இவ்வளோ நடந்திருக்கு இவங்களுக்கு. இதை பார்த்தாச்சு இவங்களுக்கு ஏதாவது ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அண்ட் பேலன்ஸ் இவங்க தெளிவாக சொல்லுவாங்க. என்னங்க சார்? இல்லை, இவங்களுக்கு எதையுமே, அதாவது ஒரு ஸ்டேஷனுக்கு தாண்டி எந்த இடத்துக்கும் போக விட மாட்டேங்கிறாங்க அவங்கள. இப்போ ஒரு எஃப்ஐஆராவது போட்டுத்தாங்க. ஏன்னா இவ்வளோ நடந்திருக்கு சார். சாதாரணமாக ஒரு கொலை மிரட்டல் விட்டாலே, த்ரெட்டனிங் விட்டாலே அதுக்கு செக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம சட்டப்படி அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு இருக்குது. அப்படி இல்லையா? இப்போல்லாம் ஸ்டேஷனில் என்ன பண்ணுறாங்க, சின்னதாக ஒரு காயம் வந்துருச்சுன்னு சொன்னதுக்கே பெருசாக ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிவிட்டு அது ஒரு ஆக்ஷன் எடுக்கும். சரி, அதெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கல்ல, இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க, ஒரு லேடி 2 பேர், ஏன் அதை நீங்கள் எடுக்கல? அதையும் நீங்கள் எடுத்துருக்கணும்ல, கன்சிடரேஷன் பண்ணியிருக்கணுமே. எஃப்ஐஆரை போட்டிருக்க வேண்டியதானே? இவங்க கேட்குறது எஃப்ஐஆரை போட்டுருந்தா அதுக்கப்புறம் கோர்ட்டில் பார்த்துருக்கலாமே. அதுவும் செய்யல. இவங்க நல்லா இருக்கிறவங்கள கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சொல்லி மென்டல் ஹாஸ்பிட்டலில் மென்டல்னு சேர்த்துட்டீங்க. இப்போ என்னதான் உங்களுக்கு கிடைச்சது? நியாயமே எதுவுமே கிடைக்கல. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க ஃபைனலாக அந்த லேண்டை வந்து கிராப் பண்ணணும். அந்த மோட்டிவில் தான் இவங்க இருக்காங்க. ஸோ அது இதுலேயும் அந்த அவங்களுக்கு இந்த நடந்திருக்க அந்த அநியாயத்துக்கும் ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்கணுன்றனால தான் இந்த ப்ரெஸ்க்கு வந்து இவங்களை கூட்டிகிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. இது அவங்க 2 மகளிர் காவல் நிலையத்தில் வந்து ஃபேமிலி மேட்டரோ இல்லை ஃபேமிலி ரிலேட்டட் ஆகும். இது வந்து மகளிருக்குன்னு ரிலேட்டட் ஆகல. இது கிரைம் பேஸ்டில் தானே வந்திருக்கு. கிராபிங், லேண்ட் கிராபிங், ட்ரெஸ்பாஸ், வீட்டுக்கு வந்து இவங்க பெர்மிஷன் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறது, அண்ட் வந்து கிரீவியஸ் ஆக்ட், அவங்கள ரொம்ப காயப்படுத்திருக்கிறாங்க. அண்ட் வந்து இவங்களுக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்குது. இவ்வளோ நடந்திருக்கு. இதெல்லாம் வந்துட்டு மகளிரில் போய் என்னங்க சார்? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருந்திருக்கு. பட் அது ஒன்றும் ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி அவர் கொண்டு போகலை. இவங்களை வந்து மிரட்டணும், பயம்படுத்தி இவங்களை வந்து இடத்த இருந்து இங்கே காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துல இவங்க வந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அதுதான் சார். இப்போ நம்ம ப்ரெஸ்க்கு வந்திருக்கோம். இதுலேருந்து என்ன நியாயம் கிடைக்குதோ அது நெக்ஸ்ட் வந்து சிஎம் செல்லுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும் சார். ஃபோட்டோ காட்டுங்க, நீங்கள் கையில் காட்டுங்க, பேசுங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கலெக்டர் வந்து என்ன மேடம் இல்லை கமிஷனர் ஆஃபீஸுக்கு போன்றாங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்கு மண்டே போய் கொடுக்குறேன், கமிஷனர் ஆஃபீஸுக்கு போன்றாங்க. முதலமைச்சர் தனி பிரிவுக்கு போனால் கமிஷனர் ஆஃபீஸுக்கு போன்றாங்க. ஐஜி ஆஃபீஸுக்கு போனால் கமிஷனர் ஆஃபீஸுக்கு போன்றாங்க. அது சிஎஸ்ஆரும் கொடுக்கல, எதுவுமே இல்லை சார். சார் அதுதான் இவங்க போகிறாங்க, அது கேட்க தான் போகிறாங்க. சிஎஸ்ஆரோ இருக்கு, ஒரு நிமிஷம் சார். 100 இல்லை சார், சார் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். கேட்குறேன், கேள்வி பேர் போடுறாங்க அடிப்படுறதுக்கு. அதுதான் நம்ம உள்ள பண்றது நீங்கள் கேட்காம பண்ணுறாங்க. சார் கல்லை தூக்கி இந்த ஜன்னல்லாம் உடச்சிது சார். இந்த